இந்த அழகான மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று காலதாமதம் ஆனதுக்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இது உரையை ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த மாண்புமிகு பறை படத்தோட இயக்குனர். என்னோட நேம் வந்து விஜய் சுகுமார். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்பட விழா, அதாவது உலக சினிமா வந்து நம்ம படம் மாண்புமிகு பறை வந்து கலந்துருக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு அவார்ட் வின்னர் மூவி. ஸோ இதை நாங்க வெளியே தெரிவிக்கணும். அதுக்கு வந்து எங்க ஐயா திண்டுக்கல் லியோனி சார் ஐயாவும் எங்க படத்தின் பாடல் ஆசிரியர் எனது அண்ணன் கவிஞர் சினேகன் அண்ணன் மூலியமாவும் இதை எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி அவார்டு எப்படி கலந்துக்குச்சு அப்படின்றத ஒரே வார்த்தையில சொல்லிட்டு சார் அடுத்து பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல், அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்த விழால, அதாவது பாத்தீங்கன்னா ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு பிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ், அங்க வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படின்ற அங்கீகாரம் வந்து இந்த மாண்புமிகு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து சார் மூலியமா இந்த அவார்டை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது எங்க படக்குழு மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ அதை சார் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுவாரு. கலாச்சாரம் அண்ட் உள்ளூர் அடையாளம் அப்படின்ற பிரிவிலையும் நமக்கு வந்து அவார்ட் வின்னர் கொடுத்திருக்காங்க. அது அண்ணன் பாடலாசிரியர் எங்க அண்ணன் சினேகன் அண்ணன் வந்து உங்களுக்கு காட்டுவார். அங்க வந்து நம்மளோட படம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இது வந்து இப்போ CIFFன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க 2 படம் செலக்ட் ஆயிருக்கு தமிழ்ல இருந்து. ஒண்ணு வந்து பைசன், இன்னொன்று நம்ம படம் மாண்புமிகு பறை. ஸோ கம்மிங் 18th வந்து நம்ம சத்யம் தியேட்டர்ல இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதையும் உங்களுக்கு நாங்கள் பெருமையா சொல்லிக்கிறோம். உலக நாடுகள்ல இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு, நிறைய கண்ட்ரில இருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான், பறை இசைக்குன்னு ஃபர்ஸ்ட் படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை. உள்ளூர்ல அங்கீகரிக்கலனாலும் உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த 2 அவார்டும் கிடைச்சிருக்கு. இது நம்மளோட பாரம்பரிய இசை. ஸோ அதுக்கு நாங்க பெருமைப்படுத்தணுன்ற விதமா தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்திருக்க சார் ஐயா லியோனி சார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவார். தயாரிக்கப்பட்ட மாண்புமிகு பறை திரைப்படம் இந்த கமிங் December 12th வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சமயத்துல எங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து வின்னர் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை நாங்க சார் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துனதுல எங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அண்ட் இதுக்காக நிறைய கஷ்டங்கள் எல்லா படத்துலயும் கஷ்டப்பட்டிருக்காங்க தான், நாங்களும் கொஞ்சம் பட்டிருக்கோம். அது உங்களுக்கு இந்த இடத்துல கஷ்டம் மட்டும் இல்லாம இதுக்கான எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இந்த அவார்டா நாங்க பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. எங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்த அவங்களுக்கும் அண்ட் அந்த அவார்டை எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாருக்கும் அண்ட் கவிஞர் சினேகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. கம்மிங் December 12th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. என் பேர் காயத்ரி ரமா. அண்ட் இந்த படத்துல ஒரு அங்கமா நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்துல வந்து பறைதான் ஹீரோயின். ஸோ இதுல நான் ஒரு அங்கமா இருந்திருக்கேன், அதுவும் தேவா சார் மியூசிக்ல, சாரோட லிரிக்ஸ்ல எனக்கு ஒரு பாட்டு கிடைச்சது. மெயினா இந்த படத்துல நானும் பறை அடிச்சிருக்கேன், டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நாங்க கொடுக்கும்போது எங்களோட ப்ரொடியூசரை நாங்க யாருமே ஆக்சுவலா நேர்ல பார்த்ததில்ல. எங்க ப்ரொடியூசர் மேம் அண்ட் சார் பிரான்ஸ்லயே உட்காந்து இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அவங்க ரொம்ப என்ன சொல்றது ஷுவரா இருந்தாங்க தட் இது கண்டிப்பா கேன்ஸ் போகும், கண்டிப்பா வின் பண்ணும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. அப்போ கூட நாங்க என்ன யோசிச்சோம், கேன்ஸுக்கெல்லாம் ஐஸ்வர்யா ராய் படம் அந்த மாதிரிதான் போகும், நம்ம படத்தை வந்து அவங்க எப்படி ஏத்துப்பாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. பட் அவங்களோட அந்த நம்பிக்கை
இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரு அங்கமா இருந்து எங்களால காப்பாற்ற முடிஞ்சதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்துல இருந்து வர இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பா அந்த அங்கீகாரம் இந்த தமிழ் ஆடியன்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். டிசம்பர் 12ஆம் தேதி நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்கன்னு. ஸோ கண்டிப்பா அதுக்கான உதவி நீங்களும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இது உலக அரங்கில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு கேன்ஸ்ல வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம், அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து இந்த படம் வெற்றி பெற்று இருக்கு. அதை அறிவிக்கும்ன்ற வகையில தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருக்குமே உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உலக அரங்கில் அங்கீகரிச்ச இந்த படத்தை இங்க நம்ம ஊர்லயும் அங்கீகரிக்கணும்ன்ற வேண்டுகோள் மட்டும் இல்லாம இதை எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த விருதை வந்து உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞர் ஐயா ஸ்நேகன் ஐயாவுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது வேற ஒரு காரணத்தினால என்னால் வர முடியல. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசுனதை கொண்டு போய் நீங்கள் எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது. என்ன சொல்ல போனால் ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியனும் சரி, எளியவர்களாக சேர்ந்து வலிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம். அதுக்கான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடைச்சிருச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும். அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் வந்து நடித்து அது வந்து இன்னைக்கு வந்து இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லேயே அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நான் கருதுறேன். ஏன்னா முகம் தெரியாது, முகவரி தெரியாது, ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்றாரு. அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு. அதனால வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாத்துகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தேர்வாளர்கள் இருந்ததுனாலதான் சின்ன படம் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது. இதுல வந்து நானும் ஒரு அங்கமா அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசாரி மியூசிக்ல. இதுக்கு நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபா சுரேஷ் ராம் 2 பேத்துக்கும் தான். ஏன்னா ஷியா ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்களை நாங்கள் நேரடியாக இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை, தொலைத்தொடர்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். இருந்தும் அங்கிருந்து வந்து வெளிநாடுகள்ல இருந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க படம் பண்றதை விட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பெரும் பாடு. அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்துல ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய அங்கீகாரமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவா வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்றதுதான், நீங்க தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ற இடத்துல இருக்கீங்க. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், அதுக்கான அவ்வளவு பெரிய ஆளுமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேருங்கள். நன்றி, வணக்கம். பறை என்ற இந்த படத்தை அதுல நடிச்சவங்க, பாட்டு எழுதினவங்க, தயாரிச்சவங்க, கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு நினைக்கலாம். இதுல வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு, எளியவர்களாக சேர்ந்து தயாரிச்ச ஒரு படம் வந்து அகில உலகத்துல வந்து 2 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பெரிய பாட்டு போட்டி நடக்கும். பெரிய கார்ல, ஏசி கார்ல இருந்து சுடுதண்ணியோட 2 வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு 10 பேர். ஆனா ஒரு சாதாரண சைக்கிள்ல வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை. அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவான். எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த மாண்புமிகு பறைங்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனா இதுக்கு வந்து உலக அளவுல இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையில பெரிய பெருமை. அது அதுல வந்து என்ன, அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்துல
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினாரு. பேசினது மட்டும் இல்லை, அதில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு 10 நிமிஷம் அழகா பண்ணார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்காரு. இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும், பயிற்சி பள்ளி. அதுக்கு வந்து நீங்க ஒரு இடம் கொடுக்கணும். வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும், இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்றேன். இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புமிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம். அதனால 2 விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாம பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இதுல வந்து ரொம்ப கவிஞர் சிநேகன் வந்து அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குன்னே பாட்டு எழுதுறதுல அவருக்கு ஒரு தனி முத்திரையை பதிப்பார். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கு அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் சிநேகன் எழுதின பாட்டு வந்து ஒரு பெரிய தேசிய கீதமா இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு இந்த படத்துல. ஆதி சிவன் அடிச்ச பறையடா அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகா, அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்டா தொடங்கியிருக்கு. அதுல தேனிசை தென்ற தேவா மியூசிக் போட்டிருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு. ஏன்னா தேவா சார் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார். ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில போடப்படுற முக்கியமான பாட்டு. அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தோல் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குன்னே ஒரு பாட்டு. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறுதல் வேற எதுவும் கிடையாது. கவலைப்படாதே சகோதரா அப்படி. அதே மாதிரி ஜாலியா பயல்கள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகரு ஆண்டாலு அயனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு மீனவர்களுக்காண்டிய போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா. அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது மாதிரி இந்த பாட்டு வந்து பறை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங் வந்து அது தேவா சாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னா எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் இவங்களைத்தான் கோட் பண்ணுவாங்க. ஒரு ராகத்துல இந்த இது கம்பீர நாட்டை ராகத்துல யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாய் எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்வாங்க. அதே மாதிரி ஏ.ஆர். ரஹ்மான் கண்டு கொண்டேன் அப்படி போட்டிருக்காரு. ஆனா தேவா சார அந்த லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க பேசுறவங்க. அது என்னன்னே தெரியல இது வரைக்கும். அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க. ஆனா இதே கம்பீர நாட்டை ராகத்துல அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு. மனம் விரும்புதே உன்னை மனம் விரும்புதே அடடானி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் வரும். ஆனா தேவா சார இது வரைக்கும் அந்த லிஸ்ட்ல யாருமே இது பண்ணல. இந்த படம் வந்து தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்து மூலமா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. அதனால இந்த படத்தை வந்து வெளிநாட்டிலேயே இருந்து இந்த ஊருக்கு வராமையே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே படிச்சு 5 டிகிரி ஒருத்தன் வாங்கின மாதிரி பிரான்ஸ்ல இருந்துகிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க.
ஆனா இங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகா உருவாக்கியிருக்காங்க. அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டர். இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை உண்மையிலே பாராட்டணும். பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவுக்கு அடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க. அந்த இசை கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வாசிச்சுட்டு எல்லாத்தையும் காசு அப்படியே கேட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கி அப்படி காதில் சொல்லிக்குவாங்க, எல்லாத்தையும் பாக்கெட்டில் வருவாங்க. அப்படி இருந்த ஒரு பறை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதுல வந்து அந்த பறை இசையை வந்து மாண்புமிகு பறைன்னு அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, முதலமைச்சருக்கு, கவர்னருக்கு, பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவோம். ஆனா இதுல வந்து ஒரு இசைக்கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்ததே இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு உண்மையில இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன். அதனால இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படத்துக்கு வந்து 2 முக்கியமான விருதுகள் கிடைச்சிருக்கு. வருகிற 18ஆம் தேதி நடக்க போற அந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்றதுக்கு ஆரம்பத்துல நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க. மாண்புமிகு பறை அப்படின்னா நம்மளை ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலா அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறை இசை வாசிச்சு ஆடுறதுக்கு இன்றைக்கு இருக்க ஹீரோயின்லாம் தயாரா இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தெளிவா தமிழ் பேசுறாங்க. தமிழ் தெரியாத மாதிரி பேசினா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப அழகா தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக, ஒரு பறை இசை கலைஞனுக்கு ஒரு காதலியாக, மனைவியாக, அது கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நான் படம் பார்க்கல. அதனால இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.